ओम श्रीराम सौमित्रि जटायुवेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। मः पार्वतीपतये हर हर महादेव। श्री सीताराम गुरुकुलम वैदिक श्री स्थापन मूलமாக ஸ்ராத்தத்தினுடைய முக்கியத்துவம், ஸ்ராத்தத்தில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம். இன்றைய காலத்தில் ஸ்ராத்தம் முறைப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறவா ரொம்ப கம்மியாக இருக்கா. ஆனால் சாஸ்திரங்கள் ஸ்ராத்தத்தை விடவே கூடாது, ரொம்ப கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்பா இல்லாதவாளுக்கு ஒரு வருஷத்தில் 96 ஸ்ராத்தங்களை பண்ண சொல்கிறது. அமாவாசை மாசப்பிறப்பு போன்றதான காலங்களில் அதுலேயும் முக்கியமாக வருஷா வருஷம் பண்ணக்கூடியதான அப்பா அம்மா ஸ்ராத்தம். அப்பா அம்மாவுடைய ஸ்ராத்த திதியில் பண்ண வேண்டிய ஸ்ராத்தத்துக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர். கட்டாயம் பண்ணணும், விடவே கூடாது, முறைப்படி பண்ணணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சரிக்கணும் அப்படின்னு அத்தனை கிரந்தங்களும் அத்தனை சாஸ்திரங்களும் அத்தனை புராணங்களும் 18 புராணங்கள் சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திர கிரந்தங்கள், அதாவது ஸ்மிருதிகள் 18 ஸ்மிருதிகள் இத்தியாதி சகல கிரந்தங்கள்லேயும் அத்தனை மகர்ஷிகளும் ஒரே மனசாக ஸ்ராத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். பிரத்யாப்திகத்தை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அத்தனை மகர்ஷிகளும் நம்மளுடைய க்ஷேமத்துக்காக இப்படி சொல்லக்கூடியதான ஸ்ராத்தங்கிற ஒரு முக்கியமான கர்மாவை நம்ம ஸ்ரத்தை குறைவாக அனுஷ்டிக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் வம்சம் அபிவிருத்தியாகும், க்ஷேமமாக ஆரோக்கியத்தோடு இருக்கும். இப்படி ஸ்ராத்தத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ராத்தம் பண்ணுறவாளும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முறைப்படி தெரிஞ்சுண்டு இயன்ற அளவு அதை ஆச்சரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏதோ அப்பா அம்மா ஸ்ராத்தம் வந்தது, அரிசி வாழைக்காய் கொடுத்து முடித்தோம் அப்படின்லாம் இல்லாமல், அன்றைக்கி காலத்தால் ஏதோ ஊர்லேருந்து வந்து இறங்கினோம், 2 மணி நேரம் ஸ்ராத்தத்தை பண்ணி முடித்தோம், வாத்தியார் வந்தார் ஆச்சுன்னு முடித்தோம், உடனே உத்தியோகத்துக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல், ஸ்ராத்தத்தில் பல கிரியைகள் இருக்குது. அதனுடைய பதார்த்தங்கள்லாம் என்னென்ன பதார்த்தங்கள் சேகரிக்கணும், சாமான்கள் எப்படி சேகரிக்கணும், எந்தெந்த சாமான்கள் உபயோகப்படுத்தணும், நம்ம என்ன நியமத்தோடு இருக்கணும், ஸ்ராத்தத்தில் சாப்பிட்றவா எப்பேற்பட்டவாளாக இருக்கணும், என்ன நியமத்தோடு இருக்கணும், அவளுக்கு எவ்வளவு தட்சிணைகள் கொடுக்கணும், எப்படி ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையாக பண்ணணும், எதெல்லாம் சமைக்கலாம் எதை சமைக்கக்கூடாது, எந்த மாதிரி இலை வாங்கணும், எந்த இலையில் போஜனம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி பல நியமங்கள். வஸ்திரங்கள்லாம் எப்படி கொடுக்கணும், எந்த வஸ்திரங்கள் கொடுக்கணும், எத்தனை வஸ்திரம் கொடுக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும், எந்த பாத்திரத்தில் சமைக்கணும், அந்த பாத்திரங்களை எப்படி சோதனம் பண்ணணும், கரிகாலெலாம் எப்படி அதை பக்குவம் பண்ணணும், இத்தியாதி விஷயங்கள்லாம் பக்கமாக 100கணக்கான பக்கங்கள் மகர்ஷிகள் சொல்கிறா. அவளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நம்மளுடைய க்ஷேமத்துக்காக ஸ்ராத்தத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு இருக்குது. இது இப்படி பண்ணினா பலன் அதிகமாக வருது, பண்ணலைன்னா நிச்சயம் க்ஷேமக்குறைவு. இந்த காலத்தில் ஆரோக்கியம் இல்லாமையும் புதுசான வியாதியோடையும் இப்படியெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறா, மேதாசக்தி இல்லாமல் பித்தும் பைத்தியமாகவும், இது மாதிரி பல டவுன்ஸு இத்தியாதி பல குறைபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம பிதற்களை சரியானபடி ஆராதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை எப்படி பண்ணணுங்கிற முறை நம்மளுக்கு தெரியலை. தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. வாத்தியார்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சமயமும் இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்ராத்தத்தை பற்றி நம்ம விஸ்தாரமாக பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ ஸ்ராத்தத்தில் சாப்பிடக்கூடிய பிராமணர்களுக்கு எப்படி பரமாறணும் அப்படிங்கிற விஷயம்
பல மகர்ஷிகள் அதை பற்றி சொல்கிறா, பல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்ராத்தம் அப்படின்னா அவளுக்கு சாப்பாடு போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கர்மாவாக அதில் இருக்குது. போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது, இந்த போஜனம் பண்ணி வைக்கிறச்ச எப்படி பரமாறணும், சாப்பிட்றவா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் சாப்பிட்றவன் அவனுக்கு என்ன தேவையோ, அதாவது சமைச்ச பதார்த்தங்களை எல்லாத்தையும் முதல்ல பரமாறணும். பரமாறி பிற்பாடு பரிசேச்சனம் பண்ணி அவனுக்கு அந்த அன்னத்தை நிவேதனம் பண்ணிவிட்டு அன்னத்தை அவனுக்கு கொடுத்துட்டு ஸ்ராத்த கர்த்தா நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி நிவேதனம் பண்ண பிற்பாடு இவர் சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்றான் போக்தா, அதாவது சாப்பிட்றவர் அப்பா ஸ்வரூபமாக, தாத்தா ஸ்வரூபமாக, கொள்ளு தாத்தா ஸ்வரூபமாக, விஸ்வதேவதைகள் ஸ்வரூபமாக, விஸ்வதேவர்கள் ஸ்வரூபமாக இருந்துட்டு சாப்பிட்றா இல்லையா, மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக. அவள் இந்த சாப்பிட்ற பதார்த்தங்களில் என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கோ, இன்னும் சாப்பிட்லான்னு என்ன தோன்றதோ அதை கட்டாயமாக கேட்கணும். சங்கோஜப்பட்டு கேட்காம இருக்கவே கூடாது, அவசியம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். கேட்குறத வாயை விட்டு கேட்கக்கூடாது. மௌனேன போக்தவை, மௌனமாக சாப்பிடணும்வா. இப்போ செய்கை பண்ணி கேட்கணும், கையால் இப்படி காமிச்சு கேட்கணும். அதே மாதிரி பரமாறுறவாளும் அவளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துன்னு பரமாறணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவள் சாப்பிட்றத எதை நிறைய முழுக்க சாப்பிட்டுடுறாளோ, மறுபடியும் எதை விரும்பி சாப்பிட்றாளோ அதை பார்த்து பார்த்து எடுத்துன்னு பரமாறணும். இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு வாயால் கேட்கக்கூடாது. பரமாறுறவா அவள் இங்கீதத்தை அறிஞ்சு எடுத்துன்னு பரமாறணும். சாப்பிட்றவன் கையால் காமிக்கணும் எது தேவையோ. இப்படி காமிக்கலை, அவன் கேட்கலை அப்படின்னா பெரிய தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கோஜப்பட்டுன்னு கேட்காம இருக்கக்கூடாது, அவசியம் கேட்கணும். அப்படி அவள் கேட்குறதை இவள் தெரிஞ்சுட்டு எடுத்துன்னு பரமாறணும். அப்போ உடனே சொல்லக்கூடாது, நான் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை பார்த்து மௌனமாக எடுத்துன்னு பரமாறணும். அதே மாதிரி இது தேவையா அது தேவையா அப்படின்னு அவளும் கேட்கணும். பரமாறுறவா வாயால் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் பதார்த்தத்தை போய் எடுத்துன்னு கிட்டக்க எடுத்துன்னு காண்பிக்கணும். காமிச்சு வாயை திறக்காமல் காமிச்சு கேட்கணும். அவளும் தேவைன்னா மண்டையாட்டுவா, இல்லை சைகை காமிப்பா. பரமாறணும், இப்படி தான் பரமாறணும், இப்படி தான் சாப்பிடணும், கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. அபேட்சிதம் விஜோ மோகாத் புஞ்சானோ யோ ந யாச்சயேத், அபேட்சிதம் யோ ந தத்யாத் தாவுபௌ பிதிருகாதகவு அப்படின்னு அவசியம் அவனும் அபேட்சித்ததை கேட்கணும். அதாவது அங்கே எது கிளிப்தம் பண்ணப்பட்டிருக்கோ, ஸ்ராத்தத்துக்கு எதை தயார் பண்ணியிருக்காளோ அதில் கேட்கணும். தயாரே பண்ணாததை ஏதோ கேட்கக்கூடாது. அதில் இவனுக்கு என்னெல்லாம் பரமாறப்பட்டிருக்கோ, ஸ்ராத்தத்துக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கோ அதை இவன் செய்கையால் அவசியம் கேட்கணும் தேவைப்பட்டால். அதே மாதிரி இவாளும் அவசியம் அவனுக்கு தேவையை பார்த்து பார்த்து பேசாமல் பரமாறணும். சாப்பிட்றவனும் பேசக்கூடாது. இப்படிங்கிற நியமம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. பல கிரந்தங்களில் சொல்கிறார். அதே மாதிரி பரமாறவாளும் நான் அத்தியதிகம் தத்யாத் ந பிரதிகிரந்தீயாத் அப்படிங்கிறார். ரொம்ப நிறைய போடக்கூடாது, பரமாறக்கூடாது. சாதம் போடணும் அப்படின்னா எடுத்துன்னு கொட்டிடக்கூடாது. பார்த்து பார்த்து பரமாறணும். நான் தான் நிறைய உபச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறார். அது அவளுக்கு சாப்பிட்றவாளுக்கு சிரமத்தை கொடுக்கும். தேவையை பார்த்து நல்ல போஜனம் பண்ணி வைக்கணும். சாப்பிட்றவனும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டா அது விபரீதமாக ஆகிடும். நான் அத்தியதிகம் தத்யாத் ந பிரதிகிரந்தீயாத் அப்படிங்கிறார். ஜாகிரதையாக நல்ல திருப்தி, இவன் நல்ல திருப்தி அடைகிற வரைக்கும் நன்னா சாப்பிடணும். அபேட்சித வஸ்துனா நிவாரண பிரகாரம் ஆக. இவனுக்கு வேண்டாம் போரும் அப்படின்னா வாயை திறந்து எனக்கு போரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ராத்தம் சாப்பிட்றவா எது வரைக்கும் மௌனமாக சாப்பிட்றாளோ அது வரைக்கும் தான் அவள் சாப்பிட்ற சாப்பாடு பிதற்களை போய் சேர்றது. எப்போ இவன் மௌனத்தை விட்டுடுறானோ, ஏதோ பேசுகிறாளோ,
ஏதாவது ஒரு பேச்சு பேசினாலும் அது வந்து ராட்சசாளுக்கு போயிடுறது அப்படின்னு சாஸ்திரம். அதனால ஸ்ராத்தம் சாப்பிட்றவா கட்டாயம் மௌனமாக இருந்துன்னு தான் சாப்பிடணும். பரமாறுறவாளும் அவளுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. பரமாறுறவா கர்த்தாவும் அப்படியே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும்னு சொல்கிறார். நான் அன்னபானாதிக்கம் ஸ்ராத்தே வாரயேன் முகத கொச்சித் அனிஷ்டத்வாத் பகுத்வாச்ச வாரணம் ஹஸ்தசம்ஞயா. போரும் வேண்டாம் அப்படின்னா வாயை திறந்து சொல்லக்கூடாது, கையால் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். போரும் அப்படின்னு சம்ஞையினால், அதாவது இங்கிதமாக ஒரு சேஷ்டைகள் பண்ணி போரும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தெரிவிக்கணுமே தவிர வாயை திறந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அதே மாதிரி சமைச்சவாளுக்கும் பரமாறுறவாளுக்கும் நம்ம பரமாறுறோமே, நம்ம சமைச்சிருக்கோமே, இது எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, சாப்பிட்றவா இதை நல்லா ருச்சிச்சு சாப்பிட்றாளா, அவளுக்கு இது ருச்சிகரமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். நித்தியம் நம்ம பார்த்தோம்னா நித்தியம் நம்ம சாப்பிட்றச்ச சாதாரணமாக நம்ம கிரகத்தில் சாப்பிட்றச்ச ரொம்ப நன்னா இருக்கே, இன்றைக்கி ரசம் நன்னா இருக்குது, சாம்பார் நன்னா இருக்குது, கறி ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சாப்பிட்றச்சையே சொன்னோம்னா பரமாறுறவாளுக்கு சமைச்சவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஸ்ராத்தத்தில் இது எப்படி இருக்குது, உப்பு குறைச்சலாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமா அப்படின்னு கேட்கவும் கூடாது, அவள் சொல்லவும் கூடாது. ரொம்ப நன்னா இருக்குது, சரியாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ராத்தம் சாப்பிட்றவா சாப்பிட்றச்ச சொல்லவும் கூடாது, அவளும் கேட்கவும் கூடாது, ரெண்டும். அதனால தான் ஸ்ராத்தம் எல்லாம் முடிஞ்சு தட்சிணைகள்லாம் கொடுத்து பிற்பாடு அகவிஸ்ரோபகம் அப்படின்னு கடைசியில் தான் அவள் கேட்கறது. ஸ்ராத்தகர்த்தா கேட்பார், அப்போ இந்த போக்தாக்கள் எல்லாம் ரொம்ப நன்னா இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஸ்ராத்தம் பூர்த்தியான பிற்பாடு, அதாவது தட்சிணாதானங்கள்லாம் ஆகி அவளை விசர்ஜனம் பண்ண பிற்பாடு அதை பற்றி அவள் சொல்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். நடுப்பற இது எப்படி இருக்குது, உப்பு வேணுமா உரப்பு வேணுமா அப்படிங்கிறத இவாளும் கேட்கக்கூடாது, ஸ்ராத்தம் சாப்பிட்றவாளும் சொல்லவும் கூடாது. இப்படி ஏதாவது முன்ன பின்ன வேணும் தேவை அப்படின்னா அதை செய்கையால் காமிக்கணும். இது இப்படி அது அப்படின்னு செய்கையால் காமிக்கலாமே தவிர சேஷ்டையால் வாயை திறந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். अन्नपानक शीतोदं दद्यादेव अवलोकितः वक्तव्ये कारणे सप्ஞான் कुर्वन् भुञ्जीत पाणिना அப்படின்லாம் சொல்லி, அதே மாதிரி ஸ்ராத்தம் பண்ணுறவன் அப்பாவுக்கு பண்ணுவான் இல்லை அம்மாவுக்கு பண்ணுவான், அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ரத்தையாக ஒரு ஸ்ராத்தம் பண்ணான் அப்படின்னா அவன் ரொம்ப மனசில் ஒரு கத்கதத்தோடு ஸ்ராத்தம் பண்ணுவான். மனசில் ரொம்ப வருத்தம் இருக்கும். எங்கள் அப்பா எப்படி என்னை சிரமப்பட்டு வளர்த்தார், அவர் எப்பேற்பட்டவர், எங்கள் அம்மா எப்பேற்பட்டவா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதனால தான் கட்டாயம் புள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. ஏன்னா புள்ள வந்து ஸ்ராத்தம் பண்ணுற மாதிரி யாரும் ஸ்ராத்தம் பண்ண மாட்டான். ரொம்ப துர்லபம் இப்படி பண்ணுறது. ஏன் ரொம்ப அந்த பாவத்தோட, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணுறேங்கிற பாவத்தோட வேறு யார் பண்ணுவார், இல்லையா, புள்ள தானே பண்ணுவான். அதனால தான் வேதம் பிரஜயாஹி மனுஷ்ய பூர்ணா அப்படிங்கிறது. அப்பாவுக்கு அம்மாவுக்கோ ஸ்ராத்தம் பண்ணுறச்ச இவன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுறக்கூடாது அப்படிங்கிறார். ஸ்ராத்த மத்தியத்தில் கண்ணீரை சிந்தக்கூடாது. நச்சா அஸ்ரு பாதையே ஜாது ந சுக்தாங்கிரம் ஈரையே அப்படிங்கிறார். வருத்தப்பட்டு சில பேர்லாம் அழுவா, கண்ணிலேருந்து கண்ணீரை விடுவா, அது பண்ணாத அப்படிங்கிற. இந்த பிதர்களுக்கு அது கொஞ்சம் ஹிம்சையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கண்ணீரை விடக்கூடாது, மனசில் அந்த பாவனை இருக்கணுமே தவிர நீ அழக்கூடாது ஸ்ராத்தகர்த்தா அப்படின்னு சொல்கிற. அதே மாதிரி சுக்தாங்கிரம் ந ஈரையேத், கடுமையான சொற்கள் பேசக்கூடாது ஸ்ராத்த கர்த்தாவான். அன்னைக்கு கார்த்தாலிருந்தே பேசக்கூடாது, நிச்சயமாக பேசக்கூடாது, கோபத்தை விட்டுடணும் அப்படிங்கிற. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கோபப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார். ஸ்ராத்தம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்டாயமாக இவன் வந்து கோபப்படக்கூடாது,
கடுமையான வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது. இவன் மௌனமாக இருந்துன்னு தான் ஸ்ராத்தம் பண்ணணும், ஸ்ராத்த மந்திரங்களாக இவன் சொல்லணும். அப்படி ஏதாவது கட்டாயமாக பேசணும்னா தேவ பாஷையில் சம்ஸ்கிருதத்தில் பேசணும். மற்றபடியான பாஷைகளில் இவன் பேசவே கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுலேயும் கடுமையான சொற்களையும் கோபத்தை வெளிப்படுத்துறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறவாளுக்கு ஏதாவது முன்ன நடந்தது அப்படின்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் இல்லையா? ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவான். ஏதோ கொஞ்சம் முன்ன எடுத்து கொஞ்சம் தற்செயலாக நடக்கிறதுன்னா உடனே சட்டுன்னு கோபம் வந்துடும். கோபம் வரா மாதிரி இருந்தாலும் அடக்கிக்கணும். இந்த நியமங்கள்லாம் தெரிஞ்சுண்டு நிதானப்படுத்திண்டு அதை இன்னும் சரியாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்ம பண்ணணுமே தவிர கோபப்பட்டு கத்துறதோ இல்லை வெளிப்படுத்துறதோ கோபத்தை இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணினா அது சில லோபங்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம். நச்சாஸ்ரு பாதஜே ஜாது ந சுக்தாங்கிரமீரையே நச்ச உதீக்ஷேத முஞ்சானம் நச்ச குர்வீத மத்சரம் அப்படிங்கிற. அதே மாதிரி ஸ்ராத்த கர்த்தாவானவன் ஸ்ராத்த போக்தா சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடியதான போக்தாக்களை உத்து பார்க்கக்கூடாது. அவள் எப்படி சாப்பிட்றா, என்ன சாப்பிட்றாடா, இப்படி பண்ணுறாளான்னா அவளை பார்க்குற மாதிரி உட்காண்டு அவள் சாப்பிட்றதையே உத்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அஜகுர்வீத மத்சரம் அப்படின்னு இப்படி பல நியமங்களை சொல்லி ஏகாகிரம் ஆதாய மனஹா ஸ்ராத்தம் குர்யாத் சதா புதா. ஏகாகிர சித்தத்தோட எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஸ்ராத்தம் பண்ணுறேன், அவளே இந்த பிராமண ஸ்வரூபமாக வந்திருந்து சாப்பிட்றா அப்படிங்கிறதுல திருட விஸ்வாசத்தோட, மகாவிஷ்ணுவே பிராமண ஸ்வரூபியாக வந்து சாப்பிட்றார் அப்படிங்கிற திருட விஸ்வாசத்தோட இப்படி ஸ்ராத்தங்களை நான் ஆச்சரணம் பண்ணுறதுனால எங்களோட குடும்பமே க்ஷேமமாக இருக்கும், பித்திருக்கள்லாம் நித்திய திருப்தாளாக ஆறா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் திருட விஸ்வாசத்தோட ஸ்ராத்தத்தை ஆச்சரணம் பண்ணுறதுனால சகல க்ஷேமங்களும் ஏற்படுறது. ஒருவன் ஒழுங்காக ஸ்ராத்தம் பண்ணால் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் க்ஷேமங்கள் ஏற்படுறது. ஸ்ராத்தத்தை விட்டான் அப்படின்னா தனக்கும் க்ஷேமக்குறைவு, குடும்பத்துக்கும் க்ஷேமக்குறைவு, தேசத்துக்கும் க்ஷேமக்குறைவு அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஸ்ரத்தையாக ஸ்ராத்தத்தை ஆச்சரணம் பண்ணி சகல க்ஷேமங்களையும் அடைய பகவான் ஸ்ரீ சீதாராமனை பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே இந்த 2 வார்த்தையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.